அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் டிசம்பர் 2025 கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு ரெகுலராக வீடியோ கொடுத்துட்டு வரேன். ஸோ என்னுடைய பிளேலிஸ்ட்டில் வந்து ப்ரீவியஸ் இயர் டீட்டெயில் சொல்யூஷனே ஒரு செஷனாக போட்டிருப்பேன். ஜஸ்ட் அது வந்து அந்த பிளேலிஸ்ட் கண்டென்ட்டை ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் தனி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்சையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஃபார் நான் நெகட்டிவ் ரியல் நம்பர் ஏ, ஓகே, ஃபார் நான் நெகட்டிவ் ரியல் நம்பர் ஏ, அதாவது ஏ இஸ் கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரூட் ஏ டினோட் தி இஸ் நான் நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட். ஸோ அதுவும் ஒரு நான் நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட் தான் டிஃபைன் பண்ணுறாங்க. கன்சிடர் த ஃபங்க்ஷன் f from R to R defined by f of x equal to x plus square root of x square plus 3 minus square root of x square plus 2ன்னு போட்டிருக்காங்க. Then which of the following statement is true? ஸோ இந்த 4 ஆப்ஷன் இது ட்ரூன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எடுத்த அட் எக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியில் லிமிட் அப்ரோச் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்றத அவங்க கொஸ்டினாக கேட்குறாங்க. 6 அப்ரோச்சஸ் டு இன்ஃபினிட்டியாக இருந்தால் இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ எங்கே போகும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா f of x equal to x times square root of x square plus 3 minus square root of x square plus 2. ஜஸ்ட் இதனுடைய கான்ஜுகேட் ஷேடால் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? மல்டிப்ளை டிவைட் பண்ணோம்னா square root of x square plus 3 plus square root of x square plus 2 divided by square root of x square plus 3 plus square root of x square plus 2. ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸில் இது போல கொஸ்டின் வந்து ஈஸியாக மாட்டிக்கும். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மார்க் கிட்ட ரொம்ப ஈஸியாக கேட்டுருவாங்க. ஸோ 20 மார்க் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து ஒரு சிலது வந்து நீங்கள் டஃப்பாக இருக்கிறத கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் சொல்லையா மார்க் வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 3 மார்க் இல்லைங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டேர்ம் கூட ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், இது ப்ளஸ்ஸை போட்டு மல்டிப்ளை டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் டைம்ஸ் இது ஏ மைனஸ் பி, இது வந்து ஏ ப்ளஸ் பி அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் போட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 divided by square root of x square plus 3 plus square root of x square plus 2. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு என்ன கிடைக்கும், x இன்ட்டு ஸ்கொயர் டேர்ம் கேன்சல் அவுட் ஆகிடும். 3 மைனஸ் 2னா 1 கிடைக்கும். இப்போ 1 பை இங்கேருந்து ஸ்கொயரை காமன் அவுட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயரை காமன் அவுட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 3 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 2 பை எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ எக்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுடைய ஃபைனல் எஃப் ஆஃப் எக்ஸ். ஒரு சில சிம்பிளிஃபிகேஷனுக்கு அப்புறம் கிடைக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் இதுதான். இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கொடுங்க, நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 0 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 0 என்ன கிடைக்கும், 1 பை 2ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு எந்த ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ இது நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 மார்க் கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ இது போல ப்ராப்ளம் ரெகுலராக ஒன்று கேட்டுருவாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் தப்பு பண்ணாமல் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சில நெகட்டிவ் கொஸ்டின் நீங்கள் சப்போஸ் ஒரு கொஸ்டினுக்கு ராங் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா அதை வந்து இது மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ நம்ம இதிலேயே தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் டஃப் ஆகிடும். ஓகே, ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு ரெகுலராக சேனல் வாட்ச் பண்ணுங்கள். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.